நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த காணொளியில் எதை பற்றி கலந்துரையாடப் போகிறோம் என்றால், நமது கனவில் வரும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன காரணம், எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் கலந்துரையாடப் போகிறோம். முக்கியமாக இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, நம்மளுடைய குலதெய்வம் எந்தெந்த கனவுகளை நம்மளுக்கு வர வச்சு நம்மளை அழைக்க விரும்புது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் கலந்துரையாடுவோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். உங்களுக்கு நம்மளுடைய பதிவு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பிரக்சிமா ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் நீங்கள் அனைவரும் மனதில் வைத்துள்ள ஒரே ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? குலதெய்வ கோயிலில் சாமி ஆடுபவர் அவருக்கு மட்டும்தான் குலதெய்வ அருள் இருக்குது. நமக்கெல்லாம் குலதெய்வ அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி உங்களில் பல பேர் தப்பாக நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. குலதெய்வத்தோட அருள் அந்த அந்த சந்நிதியிலேருந்து வருவாங்களாம், அவங்க எல்லோருக்குமே குலதெய்வத்தோட அருள் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா குலதெய்வங்கிறவங்க யாருன்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்களாக இருந்து நம்மளை வழிநடத்தி வரக்கூடிய ஒரு தெய்வம்தான் குலதெய்வம். இப்படிப்பட்ட குலதெய்வம் அதோட குழந்தைகள் பிள்ளைகளை என்ன செய்யாது, ஒதுக்கி வைக்காது. அதுக்கு நம்ம எல்லாருமே என்னதான், குழந்தைகள் தான். நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம அம்மா எவ்வளோ தூரம் வருத்தப்படுவாங்களோ அதுக்கு மேலே நம்மளுடைய குலதெய்வம் வருத்தப்பட்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை எப்படி தள்ளி வைக்கலாம், எப்படி நம்ம பிள்ளைய இதிலிருந்து வெளிக்கொண்டு வரலாம், நம்ம பிள்ளைக்கு எப்படி ஒரு அறிகுறியாக இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய கனவில் நம்மளுடைய குலதெய்வம் வருது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் குலதெய்வம் தான் கனவில் வருது அப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, நான் சொல்கிறத கவனிங்க. ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக கலந்துரையாடுற மாதிரி காட்டக்கூடியது குலதெய்வ கோயிலுக்கு நம்மளை சாமி அழைக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்தவங்க நம்ம கனவில் வருவாங்கலாம், அவங்களும் நம்மளை குலதெய்வம் நம்மளை அழைக்கக்கூடியதுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிறு பகுதி தான். மூன்றாவது, மங்கள வாத்தியம், அதாவது குங்குமம், சந்தனம், மஞ்சள், இல்லை ஏதாவது சுமங்கலி பெண்கள், இப்படிப்பட்ட பெண்கள் நம்மளுடைய கனவில் வரக்கூடியதும் பெரும்பாலும் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை அழைக்கக்கூடியது தான். நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்தை எப்படி உணர்த்தோன்னா, நம்மளுக்கு அழுக்குரல், அதாவது கனவில் எப்படி காட்டோன்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி, அந்த ஆபத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே தப்பிச்சு ஓடி வர மாதிரி, யாராவது உங்களை துரத்துற மாதிரி, இப்படிலாம் கனவு வந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அதை குலதெய்வம் உணர்த்துது. இப்படி கனவுகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி எண்ணாதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடியதை தான் அந்த தெய்வம் நம்மளுக்கு உணர்த்துது. அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வீரமான மனிதர்கள், அதாவது கம்பீரமாக இருப்பாங்க தெரியுமா, உருட்டு கட்ட மாதிரி, சில ஆண்கள் பார்க்குறதுக்கு நல்ல வீரமாக வளர்த்தியாக பார்க்குறதுக்கு தெரிவாங்களா, அப்படிப்பட்ட வீரர்கள் உங்கள் கனவில் வராங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா,
சுடலை ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய கோவிலில் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் சுடலை ஆண்டவர், காவல் சுடலை, அவர் வந்து உங்களுக்கு காவலாக இருக்காரு. எந்த பிரச்சனையாக வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுடைய கோவில் எல்லையில் குப்பை கிடக்கிற மாதிரி, உங்கள் கோவிலுக்குள்ளே குப்பை கிடக்கிற மாதிரி அப்படிலாம் கனவு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இந்த கனவு வந்ததுலேருந்து ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ ஆன அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு திருநீறிட்டு வணங்கிட்டு வாங்க, ஒரு பூஜை வச்சு. இப்படி நீங்கள் வணங்கிட்டு வாரதுனால நீங்கள் வரும்போது கண்டிப்பாக திருநீர் எடுத்துகிட்டு வந்துடுங்க, குலதெய்வத்தோட திருநீர். அதை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பர்ஸில் வச்சுக்கிடுங்க. குலதெய்வத்தோட அருள் எப்பவும் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளில் அதை வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.